ஹாய் கேஸ், நான் வந்து வீடியோவில் அதை பற்றி பண்ணால் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து ஷோ ஆகாட்டி உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் ஒய்ஃபை ஷோ ஆகாட்டி அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுற பற்றி வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒய்ஃபை டிரைவர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதே டிரைவர் தான் திருப்பி ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் ஐக்கானில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க, ரன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஹேர் டு சர்ச்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா RUN ரன்னு வந்து டைப் பண்ணிங்க. ரன்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆப் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ரன் ஆப் வந்து ஷோ ஆகுது, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரன் ஆப் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரன் ஆப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது வந்து டைப் பண்ணிங்க. MS-config நீங்கள் வந்து டைப் பண்ணணும். MSCONFIG MS-config டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க. நம்ம வந்து MS-config வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த டேப் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன்ஸாக உள்ள சர்வீசஸ் அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சர்வீசஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து செலக்டட் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எனேபிளில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளில் இல்லைன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எனேபிளில் தான் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து டிக் பண்ணது வந்து எடுத்து விட்டு திருப்பி டிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து அப்ளை வந்து ஷோ ஆகலையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஓகேவா, அதுக்காண்டி தான் டிக் எடுத்து விட்டு டிக்கை வந்து திரும்பி இது பண்ணிங்க. அதேமாதிரி எனேபிள் எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணாட்டி எனேபிள் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிளில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன்ஸை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணியாச்சு. ரீஸ்டார்ட் கன்ஃபார்ம் ரீஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண முடியும், டிஸ்லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.